வணக்கம். இன்னைக்கு நாம வள்ளலாரோட திருவருட்பாவிலிருந்து சில விஷயங்கள் பார்க்க போறோம். ம் குறிப்பா அந்த அனுபவ மாலை பகுதி இல்லையா? ஆமா, அதுல வள்ளலார் தனக்கு கிடைச்ச அந்த இறை அனுபவத்தை, அந்த அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை தன் மனசையே ஒரு தோழியா நினைச்சு சொல்றாரு. சரி. இந்த வரிகள்ல இருக்கிற அந்த காட்சியோட ஆழம், அதோட முக்கியத்துவம் இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்லயே பாத்தீங்கன்னா வள்ளலார் சொல்ற அந்த பிரபஞ்சத்தோட அளவே மலைக்க வைக்குது. ஆமா. கோடானு கோடி தேவர்கள் இறைவனோட பாத தூசியிலிருந்து உருவாகுறாங்கன்னு சொல்றாரு. இது என்ன அர்த்தம்? அது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இறைவன் ஆடுற அந்த அம்பலம், அதாவது அந்த பெருவெளியில அவர் கால்ல போட்டிருந்த பாதுகைகள், அதாவது செருப்பு, அதோட ஓரத்துல இருந்த சின்ன சின்ன அணுக்கள். ஓஹோ, அணுக்களா? ஆமா. அந்த அணுக்கள் தான் கோடிக்கணக்கான உத்திரர்கள், நாராயணர்கள், பிரம்மாக்கள், இந்திரர்கள், இப்படி பெரிய பெரிய தேவர்களா மாறி இந்த பிரபஞ்சத்துல அவங்கவுங்க வேலையை செய்றாங்களாம். அப்படியா சொல்றாரு? ஆமா. மாதேவர் உத்திரர்கள் 1 கோடி கோடி, புரந்தரர்கள் பல கோடின்னே லிஸ்ட் பண்றாரு. அப்போ இது என்ன காட்டுது? அதாவது நம்ம ரொம்ப உயர்வா நினைக்கிற இந்த தெய்வங்களே அந்த மூலப்பொருளோட ஒரு சின்ன தூசுனா அந்த மூலத்தோட அந்த திருவடியோட பெருமையை எப்படிங்க அளக்க முடியும்? அதுதான் வள்ளலாரோட கேள்வி. கேட்கும் போதே பிரமிப்பா இருக்கு. பிரபஞ்சத்தோட எல்லையற்ற தன்மையை இதை காட்டுது. சரி, அடுத்ததா பார்த்தா இவ்ளோ சக்தி வாய்ந்த தேவர்கள் முனிவர்கள்லாம் கூட அந்த திருச்சபையோட படிகைகளுக்கு வெளியே நின்னு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாம திகைச்சு நிக்கிறாங்களாம். ஆமா. ஆனா வள்ளலார் மட்டும் எந்த வருத்தமும் இல்லாம தடையும் இல்லாம உள்ள போய் அந்த நடனத்தை பாக்கறதா சொல்றாரு. வருத்தமொன்றும் காணாதே நான் ஒருத்தி ஏறி மானடங்கான்கின்றேன் என் மாதவன்தான் பெரிதே என சொல்றாரு. இங்க மாதவம்னு சொல்றது அது வெறும் தவம் மட்டும்தானா, இல்ல வேற எதுவும் அர்த்தம் இருக்கா? இல்ல, வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் மாதவம்னா சும்மா உடம்ப வருத்திக்கிறது மட்டும் இல்ல, அது ஜீவகாருண்யம். ஓ, ஜீவகாருண்யம். ஆமா, ஆன்மநேய ஒருமைப்பாடு, தன்னோட மனச உயிரை தூய்மையா வச்சுக்கிறது, இதெல்லாம் சேர்ந்த ஒரு நிலை. அப்போ அது ஒரு தகுதி மாதிரி. தகுதியை விட இறைவனோட தனிப்பெரும் கருணைன்னு சொல்றாரு. அந்த அருளால தான் மத்தவங்களுக்கு கிடைக்காத அந்த அனுமதி தனக்கு கிடைச்சதா அவர் உணர்றாரு. சரி சரி. அப்போ உள்ள போனதும் என்ன பாக்குறாரு? பல படிநிலை அதிபதிகள்லாம் கீழே நிக்க இவரை மட்டும் மேலே ஏத்தி பல நடனங்களை காட்டினதா சொல்றாரே. ஆமா, உலகாதிபதிகள், புவனாதிபதிகள், அண்டாதிபதிகள்னு பலரும் கீழே நிக்க என்னை மேலே ஏற்றினர் நான் போற்றி அங்கு நின்றேன் அப்படிங்கிறாரு. அங்க என்னென்ன நடனங்கள் பார்த்தாரு? யோகாந்த நடம், காலாந்த நடம், நாதாந்த நடம், போதாந்த நடம்னு ரொம்ப உயர்வான நிலைகள்ல நடக்கிற நடனங்களை பார்த்ததா சொல்றாரு. கூடவே திரு அமுதம் உண்டதாகவும் சொல்றாரு. இந்த நடனங்கள்லாம் எதை குறிக்குது? இது பிரபஞ்சம் ஒடுங்குற வெவ்வேறு நிலைகளையோ இல்ல ஞானத்தோட ரொம்ப உயர்வான அனுபவ படிகளையோ குறிக்கலான்னு நினைக்கிறேன். இது வெறும் கண்ணால பாக்குற காட்சி மட்டும் இல்ல. வேற என்ன? உண்மையோட பல அடுக்குகளை, அதோட இயக்கங்களை அவரே உணர்ற ஒரு அனுபவம் அது. சரி, கடைசியா அவர் பார்த்த அந்த காட்சிய சொல்லவோ நினைக்கவோ கூட முடியாதுன்னு சொல்றாரே. ஆமா, என்புகழ்வேன் தோழி நான் பின்னர் கண்ட காட்சி இசைப்பதற்கும் நினைப்பதற்கும் எட்டாது கண்டாயின ஆரம்பிக்கிறார். அப்படி என்ன கண்டாரு? சித்தாந்த வேதாந்த நடனங்கள்னு சொல்றாரு. ஆமா, அந்த இறுதி அனுபவத்தை சமரச பெருநடனம்னு சொல்றாரு. சமரச நடனம். சமரசம்னா எல்லாம் ஒன்னான நிலை, பேதமே இல்லாத நிலை, ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு ஒளிமயமான சபையில அந்த நடனம் நடந்ததாம். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சாம்? ரொம்ப இன்பமா, ஒன்றாகவும் அதே சமயம் பலவாகவும், ஆனா இந்த 2 நிலைக்கும் அப்பாற்பட்டதாகவும் இரண்டுமற்றதாகவும் எல்லாம் வல்லதாகவும் இருந்ததா சொல்றாரு. தன்பரமாம் பரங்கடந்த சமரசப்பே ரெந்தத்தனி நடமும் கண்ணுற்றேன்னு முடிக்கிறார். இது நம்ம சாதாரண அறிவுக்கெல்லாம் எட்டாத விஷயம் போல இருக்கே. நிச்சயமா, நம்மளோட இந்த நல்லது கெட்டது நான் நீங்கிற இருமை நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு முழுமையான பேதமற்ற எல்லாத்தையும் உள்ளடக்குன ஒரு அனுபவம் அது. அப்போ மொத்தத்துல இந்த அனுபவ மாலை நமக்கு என்ன சொல்ல வருது? சுருக்கமா சொல்லணும்னா இறைநிலையோட அந்த எல்லையற்ற தன்மை, அப்புறம் நாம மிக உயர்ந்ததா நினைக்கிற தேவர்களோட நிலையையும் தாண்டி வள்ளலாருக்கு கிடைச்ச ஒரு தனிப்பட்ட அனுபவம், அதுவும் முழுக்க முழுக்க அருளால கிடைச்சது, விவரிக்கவே முடியாத ஒரு அனுபவம். ஆமா, அந்த தேவர்களே பாத தூசிலிருந்து வர்றாங்க, அவங்களே வெளியே நிக்கிறாங்கங்கிறதே பெரிய விஷயம். நிச்சயமா, அதுக்கு மேல வள்ளலார் மட்டும் உள்ள போய் படிப்படியா மேல போய் கடைசியில அந்த வார்த்தைக்கு அப்பாற்பட்ட சமரச நடனத்தை பார்க்கறது, இதுதான் அந்த அனுபவத்தோட தனித்துவம். வள்ளலார் சொல்ற இந்த பிரபஞ்ச நடனங்கள், இந்த படிநிலைகள்லாம் அவர் நேரடியா கண்டதா சொல்றாரு. இறுதி உண்மைங்கிறது இப்படி விவரிக்க முடியாத
பல அடுக்குகள் கொண்ட ஒரு நடனமா இருந்தா அத நம்ம உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் பத்தியும் அது இந்த மாதிரி விஷயங்களை அறியும் திறனை பத்தியும் என்ன சொல்லுதுன்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? ஆமா. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மத்த ஞானிகளோட அனுபவங்களோட இது எப்படி பொருந்துது இல்ல வேறுபடுதா? இத பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம்.